என் பெயர் ஆனந்தராஜ். என் வேலைக்காரன் என்னிடம் வந்து என் மகளின் சம்பந்தம் கேட்க வந்தான். ஐயா, நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகிவிடுவேன். உங்கள் மகளை மிகவும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வேன். உங்கள் மகளை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று அவன் சொன்னான். இதை கேட்டவுடன் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. இந்த 2 காசு வேலைக்காரனுக்கு எவ்வளவு தைரியம் என் மகளை திருமணம் செய்து கொள்வதை பற்றி பேச வந்திருக்கிறான். நான் அவன் மீது திருட்டு பழி சுமத்திவிட்டு என் மகளுக்கு ஒரு பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்தேன். ஒரு நாள் நான் என் மகளின் மாமியார் வீட்டிற்கு போன போது அங்கே இருந்த காவலாளிகள் என்னை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். கமிஷனர் ஐயாவின் உத்தரவு, உங்களை உள்ளே விடக்கூடாது என்று சொன்னார்கள். நான் ஆச்சரியப்பட்டேன். யார் அந்த கமிஷனர்? அப்போது திடீரென்று எனக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது, உங்கள் மருமகன். நான் திரும்பி பார்த்தபோது என் கண்கள் அப்படியே விரிந்து போயின. ஏனென்றால் நான் என் வீட்டின் பெரிய அறையில் இருந்த மின்னும் சோபாவில் அமர்ந்திருந்தேன். என் எதிரே இருந்த விலையுயர்ந்த மர மேஜையில் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்த சூடான டீ கோப்பையில் இருந்து ஆவி பறந்து கொண்டிருந்தது. என் கையில் இருந்த செய்தித்தாளின் பக்கத்தில் என் நிறுவனத்தின் புதிய தொழிற்சாலை திறப்பு விழா பற்றிய செய்தி அச்சிடப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் என் பார்வையில் உலகின் ஆரவாரமும் ஆணவமும் மட்டும்தான் இருந்தது. நான் என் தலையை சோஃபாவில் சாய்த்து என் வணிகத்தின் உயரத்தை பாராட்டிய செய்தியை நிம்மதியாக படித்துக் கொண்டிருந்தேன். அதே தருணத்தில் முற்றத்தின் வாசலில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. வெளியில் இருந்த காவலாளி மூச்சிறைக்க உள்ளே வந்தான். அவன் முகத்தில் தயக்கமும் கூச்சமும் இருந்தது. அவன் மரியாதையுடன் எனக்கு வணக்கம் சொன்னான். ஐயா, வெளியே ஒரு இளைஞன் வேலை தேடி நிற்கிறான். மிகவும் கெஞ்சி கேட்கிறான். ஒரே ஒரு முறை உங்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று எங்களிடம் சொல்கிறான் என்றான். நான் கோபமான பார்வையுடன் அவனை பார்த்தேன். சில நிமிடங்கள் யோசித்தேன். பிறகு அலட்சியத்துடன் கைகளால் அசைத்து, சரி, அவனை உள்ளே கூப்பிடு, பார்க்கலாம் யார் இந்த முட்டாள் மனுஷன் என்றேன். காவலாளி திரும்பி சென்று வாசலை நோக்கி நடந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு வாசலில் ஒரு இளைஞன் உள்ளே வந்தான். அவன் நடையில் சாதாரணமாக கிராமத்துக்காரர்களிடம் இருக்கும் கூச்சம் இருந்தது. அவன் கண்கள் குனிந்தும் இருக்கவில்லை, வெட்கத்தால் சூழப்பட்டும் இருக்கவில்லை. அவன் ஒரு பெரிய கம்பீரத்துடன் உள்ளே வந்தான். அவனே என் பங்களாவின் உரிமையாளர் போல. என் சொத்து, என் வீடு எல்லாமே அவனுக்கு பழக்கப்பட்டவை போல. இந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அவனுக்கு நன்றாக தெரியும் போல. அவனுடைய இந்த பாவனை என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நான் ஆச்சரியத்துடன் அவனை மேலிருந்து கீழாக பார்த்தேன். அவன் பழைய அழுக்கான ஆடைகளை அணிந்திருந்தான். அவன் காலணிகளில் தூசி படிந்திருந்தது. அவன் கைகளில் மண்ணின் அடையாளங்கள் இருந்தன. ஆனால் கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் இருந்தது. அது ஒரு கேள்வி இல்லை, மாறாக ஒரு அறிக்கை. அவன் என்னிடம் வந்து ஆணவம் நிறைந்த வார்த்தைகளில் எனக்கு வணக்கம் சொன்னான். ஆனந்தராஜ் அவர்களே, என் பெயர் கார்த்திக். நான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் அம்மா மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். என் வீட்டின் நிலைமை சுத்தமாக நல்லா இல்லை. எனக்கு அவசரமாக ஒரு வேலை தேவை. நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் தேவை என்று. நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் நாணயமாக உங்களுக்கு சேவை செய்வேன். அவன் குரல் மெதுவாக இருந்தது. ஆனால் அவன் வார்த்தைகளில் ஆணவமும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தது. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. அவன் தன் வீட்டின் நிலைமை மற்றும் தன் தாயின் உடல்நலம் பற்றி என்னிடம் சொல்லும் விதத்தில் எனக்கு எங்கும் பரிதாபம் தெரியவில்லை. எந்த ஒரு பணிவும் இல்லை. மாறாக அமைதியான நம்பிக்கையும் உண்மையும் இருந்தது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் இப்போதும் தங்கள் பார்வையை தாழ்த்தி பேசும், என் முன்னால் கூனி குறுகி நிற்கும் வேலைக்காரர்களைத்தான் விரும்புவேன். ஆனால் இந்த இளைஞன் என்னை சமமாக நின்று பேசுவது போல இருந்தது. நான் அவனை கோபமான பார்வையால் பார்த்தேன். அவன் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் நான் பரிசோதிப்பது போல. அவன் அழுக்கான ஆடைகளும் தூசியால் நிறைந்த முகமும் என் பார்வையில் அவன் மதிப்பை 2 காசுக்கு குறைத்தது. எப்படியும் அவன் ஒரு வேலைக்காரன் தான். என்னை பொறுத்தவரை இப்படிப்பட்டவர்கள் கடினமாக உழைக்க மட்டுமே பிறந்தவர்கள். அவர்களுக்கு எந்த தனிப்பட்ட மதிப்பும் இல்லை. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மற்ற வேலைக்காரர்களைப் போல அடங்கி பேசுவதற்கு பதிலாக அவன் நேராக என் கண்களை பார்த்தான். அவன் என்னிடம் குனிந்து பேசினாலும் அவனுடைய இந்த பாவனை எந்த ஒரு கட்டாயத்தினாலும் இல்லை. மாறாக ஏதோ ஒரு ஆணவத்தின் காரணமாக இருந்தது. அவன் ஒரு கணம் கூட தன்னை தாழ்வாக காட்டவில்லை. மேலும் தனக்கு கார் ஓட்ட தெரியும் என்றும்
எல்லா வேலைகளையும் நாணயமாக செய்வேன் என்றும் அவன் சொன்னபோது அவன் வார்த்தைகளில் இருந்த நம்பிக்கை என்னால் சகித்துக் கொள்ள முடியாததாக இருந்தது. தங்களுக்கு எந்த தகுதியும் இல்லாத போது ஆணவத்துடன் பேசுபவர்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த 2 காசு ஆட்கள் தங்களை தாங்களே என்ன என்று நினைத்துக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. எனக்கு அந்த வேலைக்காரனிடம் இருந்து இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு சுத்தமாக இல்லை. எனக்கு மிகுந்த கோபம் உண்டானது. அவன் இப்படி பேசுவதற்கு தகுதி உள்ளவன் என்று நினைத்தான். அவன் யார் முன்னால் நிற்கிறான் என்று தெரியாதா? என் மனதில் ஒரு முடிவு பிறந்தது. ஒரு உணர்வு என்னை மிகவும் தொந்தரவு செய்தது. ஏனென்றால் அவன் கண்களில் இருந்த ஒளி எனக்கு ஒரு கலகம் போல தெரிந்தது. அவன் என்னிடம் கேட்கவில்லை, மாறாக என்னிடம் சொல்கிறான், தான் என்னுடன் சமமாக மரியாதையுடன் வேலை செய்ய விரும்புவதாக. நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் கடுமையான வார்த்தைகளில், நீ இதற்கு முன் எங்கே வேலை செய்தாய்? உன் நாணயத்திற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டேன். அவன் மிக சாதாரணமாக சொன்னான், ஆதாரம் என் கைகளின் உழைப்பு மற்றும் என் தாயின் ஆசீர்வாதம் தான். நீங்கள் விரும்பினால் என்னை சோதித்துவிட்டு வேலை வாங்கலாம். நான் வேலைக்கு வரலாம். இந்த வார்த்தைகள் என் ஆணவத்தை குத்தியது. என் மனதில் உடனடியாக ஒரு சுவர் எழுப்பப்பட்டது. இந்த இளைஞன் வரம்பு மீறி போகிறான் என்று நான் நினைத்தேன். இவனுக்கு இவனுடைய இடத்தை உடனே காட்ட வேண்டும். இங்கிருந்துதான் என் உள்ளே ஒரு புதிய எண்ணம் பிறக்கத் தொடங்கியது. வெளியில் அவனுக்கு ஊதியம் வழங்குவது போல் இருந்த ஒரு திட்டம், ஆனால் உண்மையில் ஒரு போரின் தொடக்கம். ஒரு பணக்காரனின் ஆணவமும் ஒரு ஏழையின் தன்மானமும் நேருக்கு நேர் வந்தன. ஒரு ஏழை, ஒரு முட்டாள், ஒரு வேலைக்காரன் என் முன் தலை குனியவில்லை என்றால் நான் எந்த நிலையிலும் சகித்துக் கொள்ள மாட்டேன். ஒரு வேலைக்காரன் தன் முதலாளி முன் கண்களை குனிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படி சமமாக பேசக்கூடாது. என் மனைவியின் இதயம் எப்போதும் இரக்க குணம் கொண்டது. அவள் உடனடியாக அந்த வேலைக்காரன் மீது இரக்கம் காட்டினாள். மேலும் இந்த வேலைக்காரனை பற்றி எனக்கு ஆட்சேபனை இருந்த போதிலும் அவள் இந்த ஏழையை வீட்டில் வைத்துக் கொள்ள பிடிவாதம் பிடித்தாள். நான் என் மனைவியின் பேச்சை கேட்டேன். ஆனால் அவன் தகுதியை அவனுக்கு நினைவுபடுத்தியே தீர வேண்டும் என்று என் மனதில் உறுதியாக முடிவு செய்தேன். நான் அவனை உடனடியாக என் புதிய காரில் இருந்து விலக்கி வைத்தேன். மேலும் அவனை வீட்டின் பின்னால் உள்ள பழைய கார்களின் குப்பை கிடங்கில் பழுது பார்க்கும் வேலைக்கு அனுப்பினேன். இதனால் அவனுடைய ஒவ்வொரு காலையும் உழைப்பு மற்றும் வியர்வையில் மூழ்கியிருக்க வேண்டும். என் பார்வையில் இந்த முடிவு ஒரு முன்னெச்சரிக்கை மட்டுமல்ல, ஒரு பாடமும் கூட. நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கும் மனிதனுக்கு சிறிது சுதந்திரம் கிடைத்தவுடன் அவன் தன்னை உயர்வாக நினைக்க தொடங்கி விடுகிறான். வாசலில் பிச்சை எடுப்பதை போல நின்ற ஒரு சாதாரண பையன் என் விலை மதிப்பற்ற நேரத்தையும் என் நிம்மதியையும் கெடுக்கிறான் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் கண்களில் இருந்த ஒளி எனக்கு அமைதியான கலகத்தின் அறிவிப்பாக இருந்தது. என் காதுகளில் அவன் பேச்சுக்கள் அல்ல, மாறாக அவனுடைய நிறைந்த நம்பிக்கையின் எதிரொலி கேட்டது. தான் தன் உழைப்பால் ஒரு நிலையை அடைய முடியும் என்று அவன் சொல்வது போல. இதுதான் என் ஆணவத்தை குத்திய விஷயம். அவனுக்கு அவனுடைய இடத்தை உடனடியாக காட்டவில்லை என்றால் நாளை அவன் என் பக்கத்தில் வந்து நிற்பதை பற்றி கனவு காண தொடங்கி விடுவான் என்று நான் நம்பினேன். நான் அவனுக்காக வெப்பம், வியர்வை, இரைச்சல் மற்றும் எண்ணெயின் துர்நாற்றம் நிறைந்த ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தேன். இந்த உலகம் பணக்காரர்களுக்கு மட்டுமே பிரகாசமானது என்பதையும் மற்றவர்களின் பங்குக்கு மங்கலான நிழலும் இருளும் மட்டுமே வரும் என்பதையும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நாள் எனக்கு ஒரு முடிவால் நிரம்பி இருந்தது. நான் இந்த பெரிய வீட்டின் வாசலில் நின்ற இந்த சாதாரண மனிதனை உள்ளே வர அனுமதித்தேன். ஆனால் அவனை கண்காணிக்க, கட்டுப்படுத்த மற்றும் என் சக்தியின் எல்லையை காட்ட உறுதியான முடிவு எடுத்தேன். என் மகள் சஞ்சனா சமீபத்தில் அமெரிக்காவில் இருந்து தன் படிப்பை முடித்துவிட்டு திரும்பியிருந்தாள். வீடு திரும்பியதும் அவள் வீட்டில் இருந்த பொருட்களை மாற்றத் தொடங்கி இருந்தாள். அவள் பெரும்பாலும் நூலகத்தில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து புத்தகங்களை படிப்பாள். மேலும் காரில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் எந்த தயக்கமும் இல்லாமல் நேராக கேரேஜிற்கு சென்று அந்த சாதாரண வேலைக்காரன் கார்த்திக்கிடம் பேசுவாள். ஒரு நாள் நான் அவளை கேரேஜில் பார்த்தேன். அவள் கார்த்திக்குடன் காரின் பேனட்டை திறந்து நின்று கொண்டிருந்தாள். இருவரும் ஏதோ ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். கார்த்திக் அவளுக்கு காரின் என்ஜின் பாகங்களை காட்டிக் கொண்டிருந்தான். சஞ்சனா மிகுந்த ஆர்வத்துடன் அவனிடம் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருந்தாள். நான் திடீரென்று அங்கே வந்தபோது அவள் திகைக்கவில்லை. மாறாக மிக சாதாரணமாக
அப்பா, பாருங்கள், இது ஒரு பழைய மாடல் என்றும் இப்போது வேலை செய்யாது என்றும் கார்த்திக் சொல்கிறான். நாம் புதிய மாடல்களை வாங்க வேண்டும் என்றாள். அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்த எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் என் மகளின் பேச்சுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டேன். இன்னொரு நாள் அவள் கார்த்திக்கை வீட்டின் பின்னால் இருந்த தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றாள். அங்கே இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். என் மகள் அவனுக்கு தன் சில பழைய புத்தகங்களை கொடுப்பதாக பேசிக் கொண்டிருந்தாள். இதை நான் கேட்டபோது நான் உடனடியாக அந்த வேலைக்காரன் கார்த்திக்கை அழைத்து அவனிடம் கண்டிப்புடன் சொன்னேன், மேடத்திடம் இருந்து விலகி இரு. கேரேஜ் வேலை வரையில்தான் உன் வரம்பு இருக்க வேண்டும் என்றும், மேலும் வீட்டின் எல்லா வேலைக்காரர்களிடமும் கண்டிப்புடன் சொன்னேன், எந்த வேலைக்காரனும் வீட்டின் உறுப்பினர்களுடன் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது என்று. நான் உடனடியாக அவனுடன் சேர்த்து வீட்டின் எல்லா வேலைக்காரர்களுக்கும் உத்தரவு பிறப்பித்தேன். இந்த கண்டிப்பு முழுவதும் கார்த்திக்கு பொருந்தும். அவன் என் மகளிடம் இருந்து விலகியே இருக்க வேண்டும் மற்றும் வீட்டின் எந்த உறுப்பினருடனும் எந்த பேச்சும் வைக்கக்கூடாது. அவனுக்கு இதற்கு சுத்தமாக அனுமதி இல்லை. என் வீட்டின் மரியாதை எனக்கு மிகவும் முக்கியமானது. எந்த ஒரு அற்ப வேலைக்காரன் காரணமாகவும் என் மரியாதை மண்ணில் கலக்க நான் விரும்பவில்லை. ஒரு நாள் இரவு, குளிர்காலம். நான் என் வீட்டின் புல்வெளியில் நடந்து கொண்டிருந்த போது அவன் வெளியே குளிரில் பூஜை தட்டை கையில் வைத்துக் கொண்டு உள்ளே நுழைவதை பார்த்தேன். அவன் கோவிலில் இருந்து பூஜை செய்துவிட்டு திரும்பி வருகிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. என் பார்வையில் இவை அனைத்தும் பரிதாபத்தை பெறுவதற்கும் தன்னை நல்லவன் போல காட்டிக் கொள்வதற்கும் ஒரு வேஷம்தான். என் அனுபவம் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இந்த சாதாரணமானவர்கள்தான் உள்ளுக்குள் மிகவும் துரோகிகளாக இருப்பார்கள். வாய்ப்பு கிடைத்தவுடன் உங்கள் வேர்களை அசைத்து விடுவார்கள். அந்த இரவே அவனிடமிருந்து விடுபட நான் ஒரு உறுதியான முடிவை எடுத்தேன். என் மகளின் மீது அவன் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன் நான் ஏதாவது செய்தாக வேண்டும். ஏனென்றால் என் மகளும் அவனிடம் மிகவும் ஈர்க்கப்பட்டாள். அவனிடம் பரிதாபம் காட்டினாள். அவனுடன் நட்பு வளர்ப்பதில் ஈடுபட்டிருந்தாள். சஞ்சனாவிடம் நிறைய மாற்றங்கள் வெளிப்படத் தொடங்கின. ஒரு நாள் அவள் என் மீட்டிங்கிற்கு வந்தாள். எல்லோரும் போன பிறகு அவள், அப்பா, கார்த்திக் எனக்கு சில நல்ல புத்தகங்களை பற்றி சொல்லி இருக்கிறான். நாம் அவற்றை வாங்கலாமா என்று கேட்டாள். அந்த வேலைக்காரனை பற்றி அவள் இவ்வளவு நம்பிக்கையுடன் என்னிடம் பேசுகிறாள் என்பதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் அவனை அதிகம் விரும்புவதில்லை என்பது அவளுக்கு தெரியாது போல. என் மகள் பேதை, அப்பாவியானவள். மற்றவர்களின் பேச்சில் மிக எளிதாக வந்து விடுவாள். இன்னொரு நாள் சஞ்சனா தனது பழைய லேப்டாப்பை கார்த்திக்கு கொடுத்து விட்டாள். அவன் மாலையில் ஆங்கிலம் கற்கும் வீடியோக்களை பார்ப்பதற்காக என்று என் மனைவி என்னிடம் சொன்னாள். நான் அந்த லேப்டாப்பை திரும்ப பெற செய்தேன். மேலும் கோபத்துடன் என் மகளுக்கு எச்சரிக்கை விடுத்தேன். மறுபடியும் நீ எந்த வேலைக்காரனுடனும் இப்படி பேசினால் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். அவர்கள் வீட்டு வேலைக்காரர்கள், உறுப்பினர்கள் இல்லை. நீ அவர்களுக்கு பரிசளிக்கிறாய். என் மகள் அமைதியாகி விட்டாள். என்னை பார்த்து அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. பிறகு ஒரு நாள் மழை மிக பலமாக பெய்து கொண்டிருந்த போது கார்த்திக் கேரேஜில் இருந்து ஓடி வந்து பிரதான வாசலுக்கு அருகில் வந்து விட்டான். சஞ்சனா அவனுக்காக குடையுடன் வெளியே சென்று, நீ இங்கே நனைந்து கொண்டிருக்கிறாய், இதை எடுத்துக்கொள் என்று அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். இந்த காட்சியை நான் என் கண்களால் பார்த்தபோது நான் உடனடியாக அவர்கள் இருவரையும் பிரித்தேன். கார்த்திக்கை ஒரு வாரத்திற்கு வேலையிலிருந்து நிறுத்தி வைத்தேன். என் ஒரு சைகைக்கு தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் சஞ்சனா இப்போது என்னை கேள்வி கேட்க தொடங்கினாள். அவள் கண்களில் என் பேச்சின் மீது இருந்த குருட்டு நம்பிக்கை இப்போது இல்லை. அவள் நான் சொல்வதை கேட்டாலும் அவள் அமைதியில் அந்த வெறுமையும் விசுவாசமும் எங்கும் இருக்கவில்லை. அவள் கார்த்திக்குடன் பேசியதை ஒருபோதும் வெட்கத்தின் திரைக்கு பின்னால் மறைக்கவில்லை. மாறாக ஒரு விசித்திரமான அப்பாவியாக அந்த உறவை அவள் மறைக்க வேண்டியதில்லை என்பது போல அவள் அவன் வேலையை ஊக்கப்படுத்தினாள். என் மகளின் இந்த பாவனை எனக்கு சகித்துக் கொள்ள முடியாததாக இருந்தது. தன் தந்தையின் மரியாதையின் வட்டத்தை விட்டு வெளியேறி ஒரு சாதாரண வேலைக்காரனுடன் இருப்பதில் பெருமை கொள்ளும் ஒரு மகள். இது என் குடும்பத்தின் மரியாதையின் முகத்தில் அடித்த அறை. கார்த்திக்கின் இருப்பு இப்போது ஒரு வேலைக்காரனின் வரம்பிற்குள் மட்டுமே இருக்கவில்லை. மெல்ல மெல்ல அவன் என் மகளின் சிந்தனையின் ஒரு பகுதியாகவும் மாறிக்கொண்டிருந்தான். அவன் வார்த்தைகள், அவன் பேசும் விதம், அவன் மென்மை, இவை அனைத்தும் சஞ்சனாவின் எண்ணங்களில் மெதுவாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. அவள் குறிப்பிட்டு சொன்ன புத்தகங்கள் கார்த்திக் பேசும் தலைப்புகளில் இருந்தன என்பதை நான் கண்டேன். என் மகள் என் பிடியில் இருந்து நழுவி போவது போல நான் உணர்ந்தேன்.
ஒரு காற்று வீசுவது ஒரு உறுதியான மண்ணின் சுவரில் விரிசலை உண்டாக்குவது போல. அதனால்தான் இரவில் அவள் கோவிலில் இருந்து தரிசனம் செய்துவிட்டு வருவதை பார்த்தபோது என் இதயத்தில் இரக்கம் வரவில்லை, மாறாக பயம் வந்தது. அது ஒரு தந்தைக்கு மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு வரும் பயம். அவனது ஆளுமைக்கு ஆபத்து வரும்போது அதே தருணம் எனக்கு ஒரு பெரிய முடிவெடுக்கும் தருணமாக இருந்தது. இந்த வேலைக்காரன் இப்போது ஒரு ஆபத்து மட்டுமல்ல, ஒரு கலகமாக மாறிவிட்டான். அதை முடித்து கட்டியே ஆக வேண்டும் என்று நான் உறுதியாக முடிவு செய்தேன். அடுத்த நாளே என் தவறான புரிதலும் என் அத்தனை சந்தேகங்களும் உண்மையில் நடந்தன. கார்த்திக் தானே வந்து என் முன் என் வீட்டின் மரியாதை என் மகள் சஞ்சனாவின் கையை கேட்டபோது, இதை கேட்டவுடன் என் நரம்புகளில் ரத்தம் கொதித்தது. அவன் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டான். நான் எதற்கு அஞ்சினேனோ அது நடந்து விட்டது. கோபத்தினால் என் சுவாசம் நின்று போவது போல இருந்தது. என் காதுகளில் இருந்து புகை வருவது போல இருந்தது. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தவறை பற்றி நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. அவன் நிற்கும் இடத்தில் பெரிய ஆணவத்துடன் நின்றிருந்தான். அவன் வார்த்தைகளில் எந்த பயமும் இல்லை, ஒரு நம்பிக்கை நிறைந்த உறுதிப்பாடு மட்டுமே இருந்தது. அவன், நான் சஞ்சனாவை விரும்புகிறேன், அவளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன், மிக விரைவில் என் உழைப்பால் பெரிய மனிதனாகி உங்கள் மருமகனாக வருவேன் என்று சொன்னான். என்னை பொறுத்தவரை இது என் குடும்ப மரியாதை, என் அந்தஸ்து மற்றும் என் கௌரவத்தின் மீது ஒரு வேலைக்காரனால் செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய மற்றும் மன்னிக்க முடியாத தாக்குதல். அவன் தன் தகுதியையும் எல்லையையும் முற்றிலும் மீறிவிட்டான். நான் அவனுக்கு அதற்குரிய விலையை கொடுக்க செய்தேன். நான் மேஜை மீது இருந்த மலர் ஜாடியை எடுத்து அதை உடைத்தேன். உன்னை போன்ற ஏழைகளின் கனவுகள் அவமானத்தையும் வறுமையையும் மட்டுமே கொண்டு வரும். நீ எப்போதும் என் காலணியின் கீழேதான் இருப்பாய். வேலைக்காரன் எப்போதும் வேலைக்காரனாகத்தான் இருப்பாய் என்று சொன்னேன். என் கை நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த நடுக்கம் பலவீனத்தினாலோ கோபத்தினாலோ அல்ல, மாறாக என் மீது நான் கட்டுப்பாடு கொள்வதற்காக இருந்தது. என் வயதில் நான் நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் யாரும் என் முன் கண் தூக்க கூட துணிந்ததில்லை. இன்று இவன் என் முன் நின்றிருந்தான். அவன் என்னை போல சமமாக என் வீட்டின் வாசலில் என் கௌரவத்திற்கு சவால் விடுகிறான். அவன் முகத்தில் வெட்கமோ பயமோ இல்லை, மாறாக ஒரு முடிவு இருந்தது. அது என்னை உள்ளே இருந்து கிழித்தது. நான் அவரை பார்த்தேன். ஒரு கணம் எனக்கு தோன்றியது, என் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்தது, என் அந்தஸ்து, என் மரியாதை எல்லாமே பணயத்தில் வைக்கப்பட்டிருப்பது போல. அவன் வெறும் ஒரு மனிதன் அல்ல, அவன் என் ஆணவத்திற்கு எதிரான கலகத்தின் அறிவிப்பாக இருந்தான். நான் மலர் ஜாடியை உடைத்தபோது அதன் சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. அந்த சீன பீங்கான் ஜாடி என் பலவீனமான கையில் இருந்து உடைந்து போயிருந்தது. நான் அவனை தள்ளிவிட்டேன். அவன் சில அடிகள் தடுமாறி வாசலுக்கு அருகில் சென்றான். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவன் கண்களில் இன்னும் அதே ஒளி இருந்தது, அதே அமைதி இருந்தது. அவன் ஒரு விண்ணப்பமும் வைக்கவில்லை, சமாதானமும் சொல்லவில்லை. மெதுவாக, ஐயா, கனவு காண்பது பாவம் இல்லை என்று மட்டும் சொன்னான். இந்த வார்த்தைகள் என் மார்பில் கனல் போல ஆனது. உன்னை போன்ற கனவு காண்பவர்கள் எப்போதும் தரையில்தான் கிடப்பார்கள் என்று கத்தினேன். ஆனால் எனக்குள்ளேயே ஒரு உணர்வு பிறந்தது. நான் கோபத்தில் தெரிவதை விட அதிகமாக பயந்திருக்கிறேன் என்று. நான் அவனை அவமானத்துடன் தள்ளிவிட்டு வாசலுக்கு வெளியே அனுப்பினேன். ஆனால் சஞ்சனா இந்த காட்சியை எல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் பயத்திற்கு பதிலாக ஒரு ஆழமான துக்கமும் என் விருப்பத்திற்கு எதிரான கலகமும் இருந்தது. அவள் கண்களில் முதல் முறையாக என் கட்டுப்பாட்டிற்கு வெளியே இருந்த ஒரு பிரகாசத்தை கண்டேன். அவள் இனி என் கீழ்ப்படிந்த மகள் இல்லை. அவள் தன் விருப்பத்தின் அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறியிருந்தாள். அந்த கணம் என் இதயம் வலித்தது. இந்த கேடுகெட்டவன் என் மகளை தன் இனிய வார்த்தைகளின் வலையில் சிக்க வைத்து விட்டான். இப்போது அவள் என் கட்டளையில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறாள் என்று நான் உடனே புரிந்து கொண்டேன். நான் சஞ்சனாவை அழைத்தேன். அவள் என் அருகில் வந்தாள். ஆனால் அவள் காலடி எடுத்து வைப்பதில் இப்போது முன்பு இருந்த நடுக்கம் இல்லை. நான் கத்தி, சஞ்சனா, அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? அவன் ஒரு வேலைக்காரன். அவனுடைய தகுதி 2 காசு கூட இல்லை. நீ ஆனந்தராஜின் மகள் என்று சொன்னேன். ஆனால் என் குரலில் இருந்த கர்ஜனை இப்போது தன் தாக்கத்தை இழந்துவிட்டது. அவள் அமைதியாக நின்றிருந்தாள். என் ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு பழையதாகி விட்டது போல. அவள் முகத்தில் அதே அமைதியான கலகத்தை கண்டேன்.
அது என்னை உள்ளுக்குள்ளே வெட்டியது. நான் அவளை கடுமையான வார்த்தைகளில் மிரட்டினேன். நீ அவனை மறக்கவில்லை என்றால் நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன். ஆனால் அவள் உதடுகளில் ஒரு கசப்பான புன்னகை இருந்தது. நான் விரும்பினாலும் அவளை தடுக்க முடியாது என்று அவளுக்கு தெரியும் போல. என் இதயத்தில் பழிவாங்கும் நெருப்பு மூண்டது. என் மரியாதைக்கான இறுதி ஊர்வலம் நடக்கப் போகிறது என்று எனக்கு தோன்றியது. இந்த நெருப்பை அணைப்பது மிகவும் அவசியம். இந்த வேலைக்காரனுக்கு அவன் செய்த தவறுக்கான தண்டனையை அவனை உடைத்து விடுவது மட்டுமல்லாமல் எந்த பணக்காரனுக்கு முன்னாலும் கண் தூக்க துணிபவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். நான் என் நண்பர்களுடன் பேசினேன். என் பழைய பழக்கமானவர்களுக்கு போன் செய்தேன். என் உபகார கடமையில் சிக்கியிருந்த நகரத்தின் மக்களை நினைத்து பார்த்தேன். இது வெறும் ஒரு பெண்ணின் விருப்பம் அல்ல, இது என் மரியாதையின் பாதுகாப்பு என்று நான் எனக்குள்ளே சொல்லிக் கொண்டேன். என் மனதில் இப்போது ஒரே ஒரு திட்டம் மட்டுமே சுழன்றது. கார்த்திக்கை அழித்து அவன் நினைவுகளையும் கூட அழிக்கும் ஒரு திட்டம். நான் என் ஆட்களிடம் கார்த்திகை பற்றிய ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கண்டுபிடிக்க சொன்னேன். அவன் எங்கே போகிறான், யாரை சந்திக்கிறான், எங்கிருந்து வந்தான், யாருடன் பேசுகிறான், இரவில் எங்கே தங்குகிறான். நான் அவனை ஒரு மனிதனாக பார்க்காமல் ஒரு ஆபத்தாக பார்க்க தொடங்கினேன். ஒரு விதை, அது வளர்ந்தால் என் சந்ததிகளின் மரத்தை வேருடன் பிடுங்கி எறியும். அந்த இரவு நான் என் அறையில் அமர்ந்திருந்தேன். நீண்ட நேரத்திற்கு பிறகு எனக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தேன். நான் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது என் முகம் எனக்கு அந்நியமாக தெரிந்தது. கோபம் என் முகத்தின் பொலிவை பறித்திருந்தது. அதை நான் எப்போதும் என் ஆணவத்தின் கிரீடமாக அணிந்திருந்தேன். என் தூக்கம் கெட்டு போயிருந்தது. ஆனால் நான் விழித்திருப்பதில் பெருமை கொண்டேன். ஏனென்றால் தன் கௌரவத்திற்காக விழித்திருக்கும் மனிதன் ஒருபோதும் தோற்க மாட்டான் என்று நான் நினைத்தேன். நான் எந்த மரியாதைக்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேனோ அது என் மனித தன்மையை அமைதியாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணரவில்லை. இந்த சண்டையில் நான் வென்றும் தோற்கப் போகிறேன். நான் உடனடியாக ஒரு வெற்றிகரமான திட்டத்தை தீட்டினேன். இந்த 2 காசு வேலைக்காரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். அவன் மீண்டும் எந்த பணக்கார வீட்டையும் கண் தூக்கி பார்க்க கூடாது. என் மனைவிக்கு ஒரு மிக பழமையான மற்றும் விலை மதிப்பற்ற குடும்ப தங்க ஆரம் இருந்தது. அதை நான் மிகவும் தந்திரமாக மறைத்துவிட்டு வீடு முழுவதும் ஒரு பெரிய திருட்டு சத்தத்தை எழுப்பினேன். என் சிந்தனை மிகவும் தெளிவாக இருந்தது. இப்போதுதான் தவறு செய்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறிய கார்த்திக்கை விட வேறு யார் இந்த குற்றச்சாட்டை சிறப்பாக சமாளிக்க முடியும்? ஒரு ஏழையின் தகுதியால் யாரும் எளிதில் அவரை நம்பி விடுவார்கள். நான் எந்த விசாரணையும் ஆதாரமும் இல்லாமல் என் எல்லா சக்தியையும் பயன்படுத்தி உடனடியாக போலீசுக்கு போன் செய்தேன். என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் கார்த்திக் இருக்கிறான். அவன் திருடி விட்டு ஓடிவிட்டான் என்று முழு நம்பிக்கையுடன் சொன்னேன். போலீஸ் என் அழுத்தத்தில் இருந்தது. போலீஸ் கார்த்திக்கை அவன் வேலை செய்து கொண்டிருந்த அருகில் உள்ள ஒரு ஒர்க் ஷாப்பில் இருந்து கைது செய்தார்கள். குற்றச்சாட்டை உண்மையாக நிரூபிக்க போலீஸ் அவன் சட்டைப்பையில் இருந்த அவன் உழைப்பின் சம்பள பணத்தில் சிலவற்றை மீட்டெடுத்தது. அதை நான் உடனடியாக திருடப்பட்ட சொத்தின் ஒரு பகுதி என்று நிரூபித்தேன். நான் இதை மிகவும் தந்திரமாகவும் அமைதியாகவும் செய்தேன். குற்றவாளியாக உணர்வதற்கு பதிலாக நான் ஒரு வெற்றியாளன் என்றும் என் கௌரவத்தை காப்பாற்றியவன் என்றும் நினைக்க தொடங்கினேன். கார்த்திக் நிரபராதி என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் என் இதயத்தில் இரக்கமோ நீதியுணர்வோ வரவில்லை. என் நரம்புகளில் ஓடியது பழிவாங்கும் நெருப்பு மட்டுமே. நான் சூழ்நிலையை இந்த விதமாக திருப்பி விட்டேன். ஒவ்வொரு காயும் என் விருப்பத்தை பொறுத்திருந்தது. போலீஸ் அதிகாரிகள் சிலர் எனக்கு பழைய பழக்கமானவர்கள். என்னை போன்ற ஒரு மனிதனின் பேச்சை ஒருபோதும் பொய்யாக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். என் வீட்டில் திருடியவன் இவன்தான் என்று நான் அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் கேள்வி கேட்காமல் என் பேச்சை சட்டமாக கருதினார்கள். நான் கார்த்திக்கை சிறைச்சாலையின் கம்பிகளுக்கு பின்னால் அனுப்பி அவனுக்கு தண்டனை மட்டும் கொடுக்கவில்லை, என் ஆணவத்தை மகிழ்வித்தேன். இது எனக்கு ஒரு விளையாட்டாக மாறிவிட்டது. சக்தியின் மற்றும் என் ஆணவத்தின் திருப்தியின் விளையாட்டு. நீதிமன்றத்தில் இந்த விஷயம் பெரியதானால் நான் நிறுத்திய சில சாட்சிகளின் வாக்குமூலங்களும் போலீசின் சாதாரண அறிக்கையுமே அவனை குற்றவாளி என்று நிரூபிக்க போதுமானது என்று நான் நினைத்தேன். இதையெல்லாம் செய்யும் போதும் எனக்கு எந்த வெட்கமோ தயக்கமோ வரவில்லை. ஏனென்றால் என் மனதில் ஒரே ஒரு சிந்தனை மட்டுமே இருந்தது. என் மரியாதை எந்த விலை கொடுத்தாலும் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு நிரபராதியின் எதிர்காலமே ஏன் வீணாக போகக்கூடாது?
இந்த சிந்தனை என்னை ஒரு கொடுமையான மனிதனாக மாற்றிவிட்டது. அவனுக்கு தன் உண்மையின் மீது நம்பிக்கை இல்லை, மாறாக தன் பொய்யின் வெற்றியின் மீது பெருமை இருந்தது. சஞ்சனா எனக்கு எதிராக சென்றாள். கார்த்திக்கை நிரபராதி என்று நிரூபிக்க லட்சக்கணக்கான முயற்சிகளை மேற்கொண்டாள். அந்த பணம் அவனுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற அவள் கொடுத்தது என்று போலீஸ் முன்னால் மிகவும் அழுதாள், கத்தினாள். ஆனால் என் ஈகோவின் முன்னால் என் மகளின் உண்மைக்கு பங்கு இருக்கவில்லை. அவள் பேசியதை வெறும் ஒரு பொய்யான அன்பின் வெளிப்பாடாக மட்டுமே நான் கருதினேன். அவளை அறையில் அடைத்தேன். என் ஈகோ அப்போதுதான் குளிர்ந்தது. இந்த வேலைக்காரன் கையில் விலங்கிடப்பட்டு குற்றவாளியை போல போலீஸ் வாகனத்தில் ஏறி சிறைச்சாலையின் கம்பிகளுக்கு பின்னால் அழத் தொடங்கினான். இந்த முள் என் பாதையில் இருந்து இப்போது எப்போதும் நீங்கிவிட்டது என்றும் என் மரியாதை பாதுகாப்பாகிவிட்டது என்றும் நான் நினைத்தேன். நான் என் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு திருட்டு சம்பவத்தை பற்றி மிகைப்படுத்தி கூறினேன். ஏழைகள் எப்போதும் உங்கள் வீடுகளில் கொள்ளையடிக்கிறார்கள் என்று நம்பிக்கை அளித்தேன். நான் என் வெற்றியில் பெருமை கொண்டேன். ஏனென்றால் நான் ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடித்திருந்தேன், பழி வாங்கி இருந்தேன். என் மகளையும் இந்த வேலைக்காரனின் துரதிர்ஷ்டத்தில் இருந்து விடுவித்திருந்தேன். இப்போது என் அடுத்த நகர்வு சஞ்சனாவிற்கு ஒரு பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்து என் நிலையை மேலும் பலப்படுத்த வேண்டும். நான் என் மகளை அறையில் அடைத்த போது என் கருத்தில் நான் என் மகளை மட்டும் அடைக்கவில்லை, என் கௌரவத்தின் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த பகுதியையும் அடைத்திருந்தேன். வெளியில் எனக்கு எல்லாம் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிந்தது. போலீஸ், அக்கம் பக்கத்தினர், நண்பர்கள், என் மனைவி கூட அமைதியாகி விட்டார்கள். ஆனால் உள்ளே எங்கோ ஒரு அமைதி குடியேறி இருந்தது. அது சத்தத்தை விட அதிக வேதனையானது. என் மகளின் அலறல்கள், என் பேச்சை கேட்டு சிரித்து முடிந்து விடுவது இப்போது சுவர்களில் மோதி திரும்பி வந்தது. சில நாட்களில் அவள் உடைந்து போவாள், தன் கனவுகளை மறந்து விடுவாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவள் கண்களில் இருந்த பிடிவாதம் ஒவ்வொரு நாளும் என் ஆணவத்தின் மீது ஒரு புதிய தாக்குதலை தொடுத்தது. அவள் எதுவும் சாப்பிடவில்லை, யாரிடமும் பேசவில்லை. ஆனால் அவள் அமைதியில் ஒரு விசித்திரமான அறிவிப்பு மறைந்திருந்தது. அவள் இனி நான் உனக்கு சொந்தமில்லை என்று சொல்வது போல. இப்போது என் சிந்தனை உன் சிறையில் இருந்து விடுபட்டு விட்டது. என் ஈகோ மிகவும் சக்தி வாய்ந்ததாகி விட்டது. நான் ஒரு தந்தையாக இருப்பதன் உரிமையை இழந்திருந்தேன். இதுவெல்லாம் காலத்தின் இடம். சில நாட்களில் அவள் மறந்து விடுவாள் என்று நான் என் இதயத்திற்கு கற்பித்தேன். எப்படியும் மகள்தான், தந்தையின் விருப்பமே அவளுடைய விதி. ஆனால் நான் எனக்குள்ளே அறிந்திருந்தேன், நான் இப்போது வெறும் ஒரு கொடுங்கோலன் மட்டுமல்ல, என் ஆணவத்தின் பகுதியில் மறைந்திருக்கும் ஒரு கோழையாகவும் மாறிவிட்டேன். நான் மக்களின் முன் என்னை பலசாலி போல காட்டிக்கொண்டேன். விருந்துகளில் உட்கார்ந்து சிரித்தேன். நண்பர்களிடம் இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆபத்தான முடிவுகளையே கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இல்லையெனில் வேலைக்காரர்கள் முதலாளிகளுக்கு சமமாகி விடுவார்கள். எல்லோரும் என் பேச்சை பாராட்டினார்கள், என் முதுகை தட்டினார்கள். நான் என் காயத்தின் மீது ஒரு பொய்யான மருந்து போட்டுக் கொண்டேன். என் மனைவியின் நடத்தை என்னை தொடர்ந்து குத்திக் கொண்டிருந்தது. அவள் ஒரு அமைதியான நிழலாக மாறியிருந்தாள். என் வெற்றியின் காட்சியில் என் தோல்வியை எனக்கு எப்போதும் நினைவூட்டிக் கொண்டே இருந்தாள். என் மகளின் திருமண தேதி நெருங்கிக் கொண்டிருந்தது. என் இதயம் ஒரு விசித்திரமான தவிப்பிற்கு ஆளானது. ஒரு நாள் காலை நான் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த போது என் மனைவி நடுங்கும் கால்களுடன் என் அருகில் வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய வெல்வெட் பெட்டியும் இருந்தது. அந்த குடும்ப ஆரம் வைக்கப்பட்டிருந்த அதே பெட்டி. அவள் எந்த குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை, எந்த சமாதானமும் சொல்லவில்லை. அந்த பெட்டியை மேஜை மீது வைத்துவிட்டு உடையும் குரலில், தங்க ஆரம் கிடைத்து விட்டது, நீங்கள் கடைசியாக வைத்திருந்த மேஜையின் கீழேதான் கிடந்தது என்றாள். இந்த தருணம் எனக்கு 1000 வால்ட் மின்சாரம் தாக்கியது போல இருந்தது. என் அத்தனை சதித்திட்டமும் அத்தனை கர்வமும் அசிங்கமான பொய்யும் என் முன்னால் உடைந்து சிதறியது. ஆரம் அங்கே இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது. அதன் அர்த்தம் நான் சிறைக்கு அனுப்பிய, அவமானப்படுத்திய, எதிர்காலத்தை நாசமாக்க முயன்ற கார்த்திக் நிரபராதி. என் மனைவியின் கண்களில் எந்த ஏளனமும் இல்லை, ஒரு ஆழமான துக்கம் மட்டுமே இருந்தது. அவள் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவளுடைய துக்கமே மிகப்பெரிய கேள்வி. என் கைகள் நடுங்கத் தொடங்கின. இந்த ஆரத்தின் அடிப்படையில் தான் நான் ஒரு மனிதனை குற்றவாளியாக மாற்றினேன். இந்த விஷயம் வெளியே போனால் என் சமூக நிலைமை என்ன ஆகும் என்ற பயம் என் மனதில் உடனடியாக வந்தது.
மக்கள் என் வேலைக்காரனை விட என்னைத்தான் அதிகமாக தவறாக புரிந்து கொள்வார்கள். நான் செய்ததற்கு எனக்கு வெட்கம் வரவில்லை. என் மரியாதையை இழந்து விடுவோமோ என்ற பயம் மட்டுமே இருந்தது. நான் உடனடியாக அந்த ஆரத்தை எடுத்து அதன் பாதுகாப்பான இடத்தில் மீண்டும் வைத்தேன். என் மனைவியிடம் இந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் எந்த பேச்சும் எடுக்கக்கூடாது என்று நான் சொன்னேன். அவள் அமைதியாக தலையசைத்தாள். அவளுடைய அமைதி எனக்கு பயங்கரமானதாக இருந்தது. அவள் என் குற்றத்திற்கு அமைதியாக ஒரு குளிர்ந்த முத்திரையை போட்டது போல. என் முதல் பொறுப்பு கார்த்திக்கை அமைதியாக விடுவிப்பதுதான். நான் என் வக்கீலுக்கு போன் செய்தேன். ஒரு பெரிய தொகையை கொடுத்து யாருக்கும் தெரியாமல் கார்த்திக்கை ஜாமீன் வாங்கிவிட்டேன். திருமண தயாரிப்புகள் மீண்டும் தொடங்கியது. நான் என் தோல்வியை என் ஆடம்பரத்தை கொண்டு மறைக்க முயன்றேன். நகரத்தின் மிகப்பெரிய மற்றும் பணக்காரன் ஒருவர் வீட்டில் என் மகளின் சம்பந்தத்தை உறுதிப்படுத்தி இருந்தேன். அவர்கள் செல்வம் மற்றும் ஆடம்பரத்தில் எங்களை விட பல மடங்கு முன்னால் இருந்தார்கள். என் சமூக நிலைமையை மேலும் பிரகாசமாக்குபவர்களாக இருந்தார்கள். இதுதான் என் உண்மையான வெற்றி என்று நான் நினைத்தேன். சஞ்சனா இப்போது எந்த ஒரு பிச்சைக்காரனின் கனவு மாளிகைக்கு அல்ல, தங்க மாளிகைக்கு போவாள். நான் என் மகளின் இதயத்தை வெல்வதற்கு பதிலாக அவளை ஒரு சமரச பொருளாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணரவில்லை. நான் திருமண தயாரிப்புகளை ஆடம்பரமாக காட்ட முடிவு செய்தேன். அது நகரம் முழுவதும் பேசப்பட வேண்டும். நான் பெரிய பேனர்களை வைத்தேன். உணவு ஆர்டர்களை சிறந்த ஹோட்டல்களில் இருந்து கொடுத்தேன். அழைப்பிதழ் அட்டைகள் கூட மிக விலை உயர்ந்தவையாக அச்சிடப்பட்டன. அவை விசேஷமானவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவது. என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. பார், ஆனந்தராஜ் தன் மகளுக்கு எங்கே திருமணம் செய்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நான் என் மரியாதைக்காக செய்யவில்லை, என் தோல்வியை மறைப்பதற்காக செய்தேன். ஆனால் நான் எனக்குள்ளேயே ஏமாற்றுவதில் வல்லவனாக இருந்தேன். திருமண பேச்சு சஞ்சனாவின் காதுகளுக்கு எட்டிய போது அவள் அமைதியாக இருந்தாள். நான் அவளை பார்த்தேன். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அவள் ஏதோ அறிந்திருப்பது போல, ஆனால் எதுவும் சொல்ல விரும்பாதது போல. அவள் கண்களில் மகிழ்ச்சியும் இல்லை, வேண்டுகோளும் இல்லை. கனவுகள் புதைக்கப்பட்ட ஒரு ஆழமான வெறுமை மட்டுமே இருந்தது. நானே சொல்லிக் கொண்டேன், இதுதான் நான் விரும்பியது. என் மகள் கடைசியில் உண்மையை ஏற்றுக்கொண்டாள் என்று. இப்படி ஏற்றுக்கொண்டது உண்மையில் தோல்வியின் அறிகுறி அல்ல, மாறாக பொறுமையின் அமைதியான வெளிப்பாடு என்பதை நான் உணரவில்லை. நான் அவளை தவறாக புரிந்து கொண்டிருந்தேன். என் மனைவியையும் எல்லாம் சரியாகிவிடும் என்று சமாதானப்படுத்தினேன். செல்வம் எல்லா காயங்களையும் ஆற்றிவிடும். என் மகள் சஞ்சனாவின் திருமணம் எனக்கு வாழ்க்கையின் மிக பெருமையான நாள். நான் என் வாழ்நாள் முழுவதும் உழைத்தேன், பணம் சம்பாதித்தேன், பெயர் எடுத்தேன். இப்போது என் மகளின் திருமணமும் ஊரே பார்க்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். என் மகளின் திருமண ஏற்பாடுகளில் நான் எந்த குறையும் வைக்கவில்லை. வீட்டின் முற்றம் முதல் புல்வெளி வரை அலங்காரம் செய்திருந்தேன். விருந்தினர்களுக்கு சிறந்த ஏற்பாடுகள் செய்திருந்தேன். சமையலறையில் இருந்து வாசனைகள் வந்து கொண்டிருந்தன. ஆனந்தராஜ் ராஜா மகாராஜாக்கள் போல திருமணம் செய்கிறார் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். என் மகளுக்கு நகரத்தின் மிக பணக்கார தொழிலதிபரின் சம்பந்தம் வந்திருந்தது. அவரிடம் அளவற்ற செல்வமும் அந்தஸ்தும் இருந்தது. நான் உடனடியாக இந்த சம்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன். மனதிற்குள் என்னை ஒரு வெற்றிகரமான தந்தை என்று நினைத்தேன். திருமண நாளில் மணமகன் தலையில் முகத்திரையை அணிந்து வந்தபோது நான் பெருமையுடன் அவன் தலையில் கை வைத்தேன். அந்த இளைஞன் மிகவும் அமைதியாக இருந்தான், ஆனால் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தான். பண்டிதர் ஒவ்வொன்றாக எல்லா சடங்குகளையும் செய்தார். ஆனால் மணமகன் இந்த நேரத்தில் யாரிடமும் அதிகமாக பேசவில்லை. யாராவது அவனிடம் ஏதாவது கேட்டால் அவன் சாதாரணமாக பதில் சொன்னான். ஆனால் அவன் குரலில் எனக்கு ஏதோ வித்தியாசமாக தெரிந்தது. ஆனால் நான் அதை கவனிக்கவில்லை. அவன் பெரும்பாலும் தன் முகத்தை தலைப்பாகையில் மறைத்துதான் அமர்ந்திருந்தான். நான் விளக்குகளின் பிரகாசம், மக்களின் சிரிப்பு, வாழ்த்துக்கள் ஆகியவற்றில் மூழ்கி இருந்தேன். என் மகளின் குனிந்த பார்வையை பார்த்து இப்போது நான் வென்றுவிட்டேன் என்று நினைத்தேன். இது என் மரியாதை, என் ஈகோ, என் வெற்றியின் கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் உண்மையில் என் தோல்வியின் தொடக்கம் என்று எனக்கு எப்படி தெரியும்? காலை முதலே எல்லா இடங்களிலும் ஏற்பாடுகளின் சத்தம் இருந்தது. நானே முற்றத்தை சுற்றி பார்த்தேன். என் கண்காணிப்பில்
வீட்டின் அலங்காரம் செய்யப்பட்டது. உணவு, இசை எல்லாமே என் பார்வையில் ஒரு காட்சி பொருளாக இருந்தது. என் வெற்றியின் வெளிப்பாடு. நான் நகரத்தின் சிறந்த சமையல் கலைஞரை அழைத்து ஒரு சிறப்பு மெனுவை முடிவு செய்தேன். உள்நாட்டு வெளிநாட்டு பல வகையான உணவுகளை சேர்த்திருந்தேன். விழா ஆரம்பிக்கும் போது என் நண்பர்கள் என் இருபுறமும் அமர்ந்திருப்பார்கள் என்று என் மனதில் நினைத்தேன். எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். என் மகள் என் அருகில் இருப்பாள். அவள் புன்னகை என் பெருமைக்கு காரணமாக இருக்கும். நான் தேவைக்கு அதிகமாக விருந்தினர்களை அழைத்திருந்தேன். பழைய காலத்து உறவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்தேன். நண்பர்களை மீண்டும் அழைத்திருந்தேன். என் மகளின் திருமணத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். எல்லா விருந்தினர்களும் கைதட்டி என் பெயரை அழைத்த போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் தலை நிமிர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் ஓடிய வெற்றியின் நிலையை நான் அடைந்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். மாலையில் விளக்குகள் மண்டபத்திற்கு ஒரு பொன்னிற பிரகாசத்தை கொடுத்தன. விளக்குகள் கூரையிலிருந்து தொங்கின. அவற்றின் ஒளி என் மகளின் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலில் பிரகாசத்தில் கலந்தது. விருந்தினர்கள் இன்னும் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் உடைகள், அவர்களின் உதடுகளில் புன்னகை, என் வீட்டின் மரியாதையின் புகழ்ச்சி அவர்களின் பார்வையில் தெளிவாக தெரிந்தது. சில வயதான பெரியவர்கள் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார்கள். சில இளைஞர்கள் பரிசுகளை கொண்டு வந்திருந்தார்கள். இன்று என் மகளின் திருமணத்தை இவ்வளவு மரியாதையுடன் செய்ததற்காக நகரம் முழுவதும் எனக்கு மரியாதை கொடுக்கிறது என்பதை நான் கண்டேன். என் வெற்றியின் ஒரு பகுதியாக நானும் ஆகிவிட்டேன். மன ஊர்வலம் வந்தபோது நான் அவர்களை வரவேற்க வாசலிலேயே நின்று கொண்டிருந்தேன். எல்லா ஊர்வலக்காரர்களும் மிகுந்த ஆடம்பரத்துடன் வரவேற்கப்பட்டார்கள். மணமகன் இன்னும் தன் முகத்திரையை அகற்றவில்லை. நான் பூமாலை கையில் எடுத்துக்கொண்டு நின்றிருந்தேன். அவன் சில அடிகள் முன்னே வந்தான். நான் அவனை மகிழ்ச்சியுடன் தழுவிக் கொண்டேன். அவனும் மகிழ்ச்சியுடன் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். திருமணத்தின் எல்லா சடங்குகளும் முடிந்துவிட்டன. நான் மண்டபத்தின் அலங்காரத்திலும் எந்த குறையும் வைக்கவில்லை. என் மகளின் கன்னியாதானத்தையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்தேன். மணமகன் என் மகளின் கையை பலமாக பிடித்துக்கொண்டு, நீ என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சம்பாத்தியம் என்று சொன்னான். இதை கேட்டவுடன் என் மகள் லேசாக புன்னகைத்தாள். அவன் சொன்ன வார்த்தைகள் என் காதில் விழுந்தன. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. இதை கேட்டவுடன் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான அசாதாரண உணர்வு பிறந்தது. அவன் என்ன சொல்கிறான் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் உடனடியாக இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தினேன். அவன் என் மகளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான் என்றும், நான் என் மகளுக்கு எந்த தவறான முடிவும் எடுக்கவில்லை என்றும் என் வெற்றியாக நினைத்தேன். இவன் ஒரு துணிச்சல் மிகுந்த இளைஞன் என்று நினைத்தேன். என் மகளுடன் இவனுக்கு திருமணம் செய்து நான் சரியாக செய்கிறேன். திருமணத்தின் எல்லா சடங்குகளும் முடிந்த பிறகு ஒரு பக்கம் உணவு நடந்து கொண்டிருந்தது. மறுபக்கம் குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோரும் நடனமாடிக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் மகள் குனிந்த கண்களுடன் என் அருகில் வந்தாள். அப்பா, நன்றி என்றாள். என் மகளின் பேச்சை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அப்பா, இது என் கனவு. நான் உங்கள் மரியாதையை காப்பாற்றுகிறேன் என்று அவள் சொன்னாள். நான் அவளை கட்டிப்பிடித்தேன். சரி, இப்போது நான் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன் என்று என் மனதில் நினைத்தேன். நான் விருந்தினர்களுக்கு உணவையும் கொடுத்தேன். எல்லோரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். என் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் மகிழ்ச்சியாலும் அன்பாலும் பிரகாசித்தது. ஆனால் அந்த மாலை கடந்து சென்றது. எல்லோரும் வயிறார இனிப்புகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். திருமணத்தை மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். திருமண விழா எப்படியோ முடிந்தது. என் மகள் விடை பெற்று தன் மாமியார் வீட்டிற்கு போய்விட்டாள். ஆனால் எல்லா விருந்தினர்களும் போய் வீடு முழுவதும் வெறுமையான போது சில வேலைக்காரர்கள் என் அருகில் வந்து, ஐயா, நிறைய உணவு மீதம் இருக்கிறது, இனிப்புகளும் உள்ளன, இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பின்னால் உள்ள தெருவில் ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறோம் என்றார்கள். நான் சிரித்து, ஆம், இவர்களும் நம் ஒரு பகுதிதான், உணவை பிரித்து கொடுங்கள் என்றேன். ஏன் என்று தெரியவில்லை. நான் திருமணத்தின் காரணமாக மிகவும் களைப்படைந்து இருந்தேன். இப்போது என் உடலில் லேசாக காய்ச்சல் போல உணர்ந்தேன். எனக்கு என்ன நோய் வருகிறது என்று புரியவில்லை. இரவின் கடைசி நேரத்தில் எல்லா விருந்தினர்களும் போய்விட்டார்கள். வீடு வெறுமையாகிவிட்டது. முற்றத்தின் விளக்குகள் மங்கலாகிவிட்டன. அடுத்த நாள் காலையில் என்னிடம் எப்போதும் இருக்கும் அந்த ஆணவம் இல்லை.
நான் என் வீட்டின் சோபாவில் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தேன். நான் உண்மையில் வென்றேனா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அதே தருணத்தில் என் இதயம் மெதுவாக, இது என் வெற்றி இல்லை, என் சோதனை என்று சொன்னது. ஆனால் நான் எனக்குள்ளே, இப்போது கவலைப்பட எதுவும் இல்லை என்று சொன்னேன். என் மகள் மரியாதையுடன் ஒரு பணக்கார வீட்டிற்கு போய்விட்டாள். நான் இப்போது என் வெற்றியின் பலனை அனுபவிக்க வேண்டும். அதே போல ஏன் என்று தெரியவில்லை, இப்போது இரவில் அந்த சத்தம் இருக்கவில்லை. ஆனால் என் கண்கள் மூடியிருந்தன. என் மனதில் கனவுகளின் புயல் இருந்தது. விருந்தினர்களின் புகழ்ச்சி, மணமகனின் அமைதி, மகளின் புன்னகை மற்றும் எனக்குள் இருந்த அந்த விசித்திரமான தவிப்பு என்னை மிகவும் தொந்தரவு செய்தது. நான் எந்த விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன், எல்லாவற்றையும் சமாளித்து விட்டேன் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் எனக்குள்ளே, விடிந்ததும் உலகம் என் முன் தலைகுனிந்து நடக்கும் என்று சொன்னேன். திருமணம் நடந்த சில வாரங்களுக்கு பிறகு நான் இன்று என் மகளின் வீட்டிற்கு போய் அவள் எப்படி இருக்கிறாள் என்று பார்ப்போம் என்று நினைத்தேன். நான் அதிகாலையில் என் காரை வெளியே எடுக்க செய்தேன். என் விலை உயர்ந்த சூட்டை அணிந்தேன். என் மகளின் மாமியார் வீடு இருந்த நகரத்தின் விஐபி பகுதியை நோக்கி புறப்பட்டேன். அன்று என் உள்ளே பல வருடங்களாக என் இதயத்தில் குடியேறி இருந்த ஒரு பெருமை இருந்தது. என் மகள் இப்போது ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறாள். நான் அவள் பெரிய பங்களாவிற்குள் சென்றவுடன் மக்கள் என்னை பார்ப்பார்கள் என்றும், என் வெற்றியின் சாளரம் திறக்கப்படும் என்றும், என் மரியாதை பெருமையாக பிரகாசிக்கும் என்றும் நான் நினைத்தேன். வழியில் நான் என்னை கண்ணாடியில் பார்த்தேன். என் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு என் மகள் வெற்றிகரமான வீட்டில் இருக்கிறாள் என்று சொல்வேன் என்று என் மனதில் முடிவு செய்திருந்தேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு என் உழைப்பு எப்படி பலன் கொடுத்திருக்கிறது என்று காட்டுவேன். காரின் கண்ணாடியில் இருந்து வெளியே தெரிந்தது. பெரிய பெரிய பங்களாக்கள் என் கண்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருந்தன. நான் இந்த அற்புதமான கட்டிடத்தின் முன் வந்தபோது இதன் வாசலும் மிக பெரியதாக இருந்தது என்று பார்த்தேன். அதன் முன் கார் நின்ற போதும் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. நான் காரை நிறுத்தினேன். வாசலை நோக்கி நடந்தேன். அங்கே 2 காவலாளிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். என் இதயம் வேகமாக துடித்தது. நான் உரத்த குரலில், கதவை திறங்கள், நான் ஆனந்தராஜ், சஞ்சனாவின் தந்தை என்று சொன்னேன். காவலாளி கடுமையான வார்த்தைகளில், மன்னிக்கவும் ஐயா, ஆனால் உங்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை, கமிஷனர் ஐயாவின் கடுமையான உத்தரவு என்று பதிலளித்தார். நான் திடுக்கிட்டு, கமிஷனர் ஐயா, யார் அந்த கமிஷனர்? இங்கே என் மகள் இருக்கிறாள் என்றேன். அந்த 2 காவலாளிகளும் நான் வருவதை அவர்கள் எதிர்பார்த்தது போல அப்படியே நின்றார்கள். ஒருவன், ஆம், இது கமிஷனர் ஐயாவின் வீடுதான். உண்மை என்னவென்றால் உங்களுக்கு காத்திருக்கவில்லை. என் உள்ளே ஒரு பெரிய அலை எழுந்தது. நான் மீண்டும், உங்களுக்கு ஏதோ தவறான புரிதல் இருக்கிறது, என்னை உள்ளே விடுங்கள், நான் உள்ளே போக வேண்டும். இது என் மகளின் மாமியார் வீடு, என் மகளின் நிலைமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஒரு காவலாளி நிம்மதியான வார்த்தைகளில் தலையை அசைத்து, இன்று ஷிஃப்ட் டைம், இன்று தகவல் தொடர்பு நிறுத்தப்பட்டுள்ளது, யாரும் உள்ளே வரக்கூடாது என்று உத்தரவு உள்ளது என்றார். நான் மொபைலை எடுத்து என் மகளுக்கு போன் செய்ய முயற்சித்தேன். ஆனால் என் கைகள் நடுங்கின. இதய துடிப்பு அதிகரித்தது. நான் கடிகாரத்தை பார்த்தேன். கிட்டத்தட்ட மாலை நேரம். எனக்கு இருள் தெரிவது போல இருந்தது. அப்போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு கனமான குரல் கேட்டது. போன் செய்ய தேவையில்லை ஆனந்தராஜ், நானே வந்துவிட்டேன். அந்த குரல் என் உணர்வை அப்படியே பறக்கடித்தது. நான் உடனடியாக திரும்பினேன். அந்த காட்சி என் கண்களுக்கு முன்னால் உறைந்து போனது. என் முன் நின்றிருந்தவர் நான் வேலைக்காரனாக பார்த்த அதே மனிதன். ஆனால் அவன் இப்போது வேலைக்காரன் இல்லை. அவன் அரசு சீருடையில் இருந்தான். அவன் தோள்களில் நட்சத்திரங்கள் ஜொலித்தன. ஒரு நாணயமான அதிகாரியை போல நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் 2 காவலாளிகள் நின்றிருந்தார்கள். அமைதியாக, ஆனால் கண்டிப்பாக. அவன் என் முன் ஒரு அடி எடுத்து வைத்தான். அவனை கண்டு நான் திடுக்கிட்டேன். என் வாயில் இருந்து வார்த்தைகள் வருவது நின்றுவிட்டது போல இருந்தது. என் கால்கள் உறைந்து விட்டது போல. என் பார்வை அவன் முகத்தில் இருந்து அவன் சீருடையை நோக்கி உயர்ந்தது. நான் முன்னேறினேன். கோபத்துடன் கத்தினேன், 2 காசு வேலைக்காரனை, நீ என் மருமகனாக வர எவ்வளவு தைரியம்? இந்த வார்த்தைகள் என் வாயில் இருந்து புயல் போல வெளியேறின.
என் மூளையின் நரம்புகள் உடைந்து போவது போல இருந்தது. என் கைகள் வேர்களில் இருந்து நழுவிக் கொண்டிருந்தன. என் கண்கள் இந்த இளைஞனை பார்த்தன. அவன் என் முன் நின்றிருந்தான். அவன் நிற்பது மட்டுமல்ல, அவன் தன் முழு கம்பீரத்துடன் திரும்பி என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஏதாவது சொல்வதற்கு முன் என் மகள் சஞ்சனா ஓடி வெளியே வந்தாள். என் முன் வந்து நின்றாள். அவள், நில்லுங்கள் அப்பா, நீங்கள் நினைத்த அந்த வேலைக்காரன் இவன் இல்லை. இவர்தான் என் கணவர். இவர்தான் கமிஷனர் கார்த்திக். இவர் கூடத்தான் என் திருமணம் நடந்தது என்றாள். அவள் வாயில் இருந்து வந்த இந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு குண்டு போல ஆனது. என் ஆத்மா நடுங்கியது. என் முழு உடலும் அமைதியாகி விட்டது. என் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. நான் என் மகளை பார்த்தேன். அவள் கவலையின்றியும் நம்பிக்கையுடனும் நிறைந்திருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்த போதிலும் என் முன் உறுதியாக நின்றிருந்தாள். அவள் கண்களில் பதட்டம் இல்லை, மாறாக நம்பிக்கை இருந்தது. அவள் புன்னகையில் பிடிவாதம் இருந்தது. என் முன் அவள் தன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தாள். கார்த்திக் முன்னேறி மெதுவாக, மாமா, நான் உங்கள் மகளை உண்மையாக காதலித்தேன். அன்று நான் அவளை ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பார்த்தேன். அப்போது நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு என் பதவி அல்லது என் செல்வத்தால் அல்ல, என் உண்மையால் நேசிக்கும் ஒரு பெண் வேண்டும். அவன் தன் பேச்சை தொடர்ந்தான். என் உள்ளே இருந்த சுவர் உடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். நான் என் அடையாளத்தை மறைத்து உங்கள் வீட்டில் வேலை செய்தேன். உங்கள் மகள் என்னை மனிதனாக நினைக்கிறாளா அல்லது வேலைக்காரனாக நினைக்கிறாளா என்று பார்ப்பதற்காக நீங்கள் என்னை சிறைக்கு அனுப்பிய போதும் நான் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் என் கதை இன்னும் முழுமையடையவில்லை. உங்கள் கட்டளைப்படி என்னை கூட்டிச் சென்ற போலீஸ்காரர்கள் எல்லோரும் எனக்கு தெரியும். அவர்கள் எல்லோரும் என் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தார்கள் என்றான். அவன் பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன். என் சுவாசம் நின்றுவிட்டது. என் நாக்கு பேசவில்லை. அவன் மேலும், நான் சிறையில் இருந்து வெளியே வந்து சஞ்சனாவிடம் எல்லாவற்றையும் சொன்னபோது அவள் எந்த நிலையிலும் என் பக்கத்தில் நிற்பேன் என்று சொன்னாள். திருமண நாளில் உங்கள் வீட்டிற்கு வந்த சம்பந்தம் என் நண்பரின் சம்பந்தம். முகம் வேறு ஒருவன், பெயர் வேறு ஒருவன். திருமணம் நடந்தபோது நான் முகத்திரைக்கு பின்னால் நானே வந்தேன், உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள. அவன் பேச்சை கேட்டவுடன் என் மனதில் கடுமையான புயல்கள் வீசின. நான் விழப்போவது போல இருந்தேன். சஞ்சனா என் கையை பிடித்தாள். அப்பா, நான் உங்களை ஏமாற்றவில்லை. நான் உண்மையை மட்டுமே தேர்ந்தெடுத்தேன் என்றாள். அவள் குரலில் எந்த வெட்கமும் இல்லை, மாறாக ஒரு உறுதியான முடிவு இருந்தது. என் உள்ளே கேட்க முடியாத அந்த குரல் எதிரொலித்தது. ஏதோ தவறு இருந்தது. நான் அதன் ஒரு பகுதி. கார்த்திக் என் பக்கம் அடியெடுத்து வைத்தான். ஆனால் என் அருகில் வரவில்லை. அவன் தன் தன்மானத்துடன், மாமா, நீங்கள் என்னை வேலைக்காரன் என்று நினைத்தீர்கள். நீங்கள் நிர்ணயித்த அந்த நிலையின் மனிதன் என்று நினைத்தீர்கள். ஆனால் மனிதநேயம் அந்தஸ்து அல்லது உடையால் அல்ல, பண்பால் தான் வருகிறது என்று நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டினேன். இன்று நான் இங்கு நிற்பதற்கு காரணம் உண்மையும் அப்பாவித்தனமும் எப்படி வேரூன்றுகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவன் பேச்சுக்கள் என் இதயத்தை தாக்கியது. நான் சஞ்சனாவை பார்த்தேன். அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் அவள் கண்கள், அப்பா, நீங்கள் மனிதனை பார்த்தீர்களா அல்லது அவன் நிலையை பார்த்தீர்களா என்று கேட்டது. என் மகள் மிகவும் அழகாக தெரிந்தாள். அவள் வீடு மிகவும் பெரியதாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. என் இதயத்தின் ஒளி மகிழ்ச்சியுடன் இருந்தது. என் உதடுகளில் இருந்து உடனடியாக, அப்படியானால் நீ பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லையா என்று வந்தது. கார்த்திக் மென்மையாக சொன்னான், நான் பணக்கார குடும்பத்தை மறுக்கவில்லை, பணக்கார உறவை மறுத்தேன். உறவு என்பது வெறும் செல்வம் மற்றும் அந்தஸ்தின் பெயர். என் உறவு மனிதனுடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதைத்தான் நான் செய்தேன். அவன் மரியாதையுடனும் நம்பிக்கையுடனும் நின்றிருந்தான். அவன் என் முன் ஒரு உதாரணமாக மாறிவிட்டான். நான் இன்று வரை அவனை நிராகரித்தேன். நான் உரத்த குரலில், அப்படியானால் எனக்கு சொல்லப்பட்ட அந்த மருமகன் யார் என்று கேட்டேன். சஞ்சனா சொன்னாள், அந்த பையன் உங்கள் விருப்பத்தின் ஒரு பகுதி மட்டுமே அப்பா. ஆனால் என் விருப்பம் மிகவும் வித்தியாசமானது. அது உங்கள் விருப்பப்படி செய்யப்படவில்லை. நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளாத ஒரு அடியை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. நான் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தேன்.
உள்ளுக்குள்ளே என் ஆணவம் மோசமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. கார்த்திக் மேலும், நான் இந்த வீட்டையும் இந்த உறவையும் நான் இதற்கு ஆசைகள் அல்ல, பொறுப்புகள் இணைந்தவை என்று முடிவு செய்தபோதுதான் உறுதிப்படுத்தினேன். இப்போது நான் அதை நிறைவேற்றி விட்டேன் என்றான். அந்த குரல் என் காதுகளில் எதிரொலித்தது. யாரோ என் உள்ளே இருந்த சுவரில் சுத்தியலால் அடித்தது போல. பிறகு எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. நான் ஒருபோதும் கேட்காத கேள்வி. நான் தவறு செய்தேனா? என் ஆணவம், என் தவறுகள், என் அத்தனை விலைமதிப்பற்ற பொருட்களும் இப்போது சிதறி போயின என்று நான் கண்டேன். என் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் வார்த்தைகள் பலவீனமாக இருந்தன. நான், மகளே, நான் உனக்கு சரியாக செய்தேன், இது என்ன என்று கேட்டேன். அவள் என்னை புன்னகையுடன் பார்த்தாள். அப்பா, எல்லாவற்றையும் சரி செய்வது மற்றும் சரியாக இருப்பது இரண்டு வெவ்வேறு விஷயங்கள். நான் சரியாக இருக்கவே தேர்ந்தெடுத்தேன் என்றாள். என் உள்ளே இருந்த அமைதியும் இந்த உண்மையும் என் உள்ளே இருந்த புயலை சாந்தப்படுத்தியது. நான் என் மகளுக்கு சிறந்த வீடு கொடுக்க நினைத்தேன். இன்று அவள் நிறத்தை மாற்றிவிட்டாள். என் வெற்றி என் கண்களுக்கு முன்னால் நின்றிருந்தது. அன்று நான் கோபத்துடன் வீட்டிற்கு திரும்பினேன். ஏனென்றால் என் மகளின் மீது எனக்கு சிறிது கோபம் இருந்தது. நான் யாரிடமும் பேசவில்லை. பல நாட்களுக்கு சாப்பிடவில்லை. நான் மக்களுக்கு என்ன பதில் சொல்வேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். கார்த்திக் கமிஷனர் என்பதால் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் பையனும் குடும்பமும் வேறொருவர் என்று காட்டப்பட்டது. மக்கள் என்னை கேள்வி கேட்பார்கள். என் ஆத்மா உள்ளிருந்து தொந்தரவு அடைந்தது. என் உதடுகளில் அமைதி மட்டுமே இருந்தது. நான் எனக்குள்ளே, இவள் என் மகள் அல்ல, என் தோல்வி என்று சொன்னேன். ஆனால் ஒவ்வொரு இரவும் நான் கண்களை மூடும்போது என் மகளின் முகம் மற்றும் கார்த்திக்கின் மென்மையான புன்னகை என் முன் வந்தது. அதில் என் ஆணவம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத அந்த முடிவு தெரிந்தது. எப்படியாவது நான் என் மரியாதையின் கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அந்த கட்டிடம் என் உள்ளே உடைந்ததாக எங்கும் தெரிந்தது. சில மாதங்களுக்கு பிறகு நான் தைரியத்தை சேகரித்து மீண்டும் அவர்கள் வீட்டிற்கு சென்றேன். இப்போதும் சரி செய்ய நேரம் இருக்கிறது என்று எனக்குள்ளே சமாதானம் சொன்னேன். காவலாளிகள் வாசலை திறந்தார்கள். நான் உள்ளே சென்றேன். அந்த கணம் என் முன் ஒரு பரீட்சை போல இருந்தது. உள்ளே அடியெடுத்து வைத்த உடனேயே இந்த இடம் எனக்கு சொந்தமில்லை என்று உணர்ந்தேன். கடிகாரத்தின் ஒலி, லேசான ஒளி, விருந்தினர்களின் சிரிப்பு எல்லாமே என் வெற்றியின் ஒரு பகுதி. நான் இந்த காட்சியின் விருந்தினராக வந்து கொண்டிருந்தேன். என் மகள் வந்து என் கையை பிடித்தாள். நான் ஒரு காலத்தில் என் விருப்பத்தின் ஒரு பகுதி என்று நினைத்த அதே மகள். அவள் குரல் மென்மையாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு கேள்வி இருந்தது. அப்பா, நீங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீர்களா? நான் அமைதியாக நின்றேன். என் நாவில் பதில் இருந்தது. ஆனால் வார்த்தைகள் உதடுகளை அடையவில்லை. கேள்வியில் எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. உண்மை மட்டுமே இருந்தது. அந்த உண்மை எனக்கு ஆழமாக தெரிந்தது. பிறகு கார்த்திக் என் முன் குனிந்து சொன்னார், மாமா, நான் இன்னும் உங்கள் வீட்டில் வேலை செய்த அதே வேலைக்காரன் தான். மரியாதையுடன் வாழ்கிறேன். இந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒரு மணி போல எதிரொலிக்க தொடங்கியது. அவன் மேலும் சொன்னான், நான் ஒருபோதும் உங்களை குறைவாக நினைக்கவில்லை. ஆனால் நீங்கள் என்னை குறைவாக நினைத்தீர்கள். மரியாதை என்பது எடுத்துக்கொள்ளப்படும் விஷயம் அல்ல, கொடுக்கப்படும் விஷயம் என்பதை இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது. நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். முதல் முறையாக நான் அவனுடன் கை குலுக்கினேன். கை குலுக்கியதில் எனக்கு பலவீனமாக இருக்கும் உணர்வு இருந்தது. ஆனால் அதில் ஒரு புதிய முடிவும் இருந்தது, ஏற்றுக்கொள்வது. நான் மெதுவான வார்த்தைகளில், மருமகனே, நான் செல்வத்தில் மரியாதையை தேடினேன். ஆனால் நீ உழைப்பில் மரியாதையை தேடினாய். நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று சொன்னேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் என் மகளின் தலையில் கை வைத்து, இறைவன் உங்கள் இருவரையும் எப்போது மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்று என் இதயத்தில் இருந்து சொன்னேன். நான் இன்று உண்மையாகவே மரியாதைக்குரியவன் ஆகிவிட்டேன். அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே சமாதானம் சொல்ல நான் சொல்லவில்லை, உண்மையை ஏற்றுக்கொள்வதற்காக சொன்னேன். மெல்ல மெல்ல நான் என் வாழ்க்கையில் மாற்றங்களை ஆரம்பிக்க தொடங்கினேன். நான் எனக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரத் தொடங்கினேன். ஏழைகளை வெறுத்து வந்த நான் ஏழைகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள தொடங்கினேன். அவர்களுக்கு நான் தர்மம் செய்ய தொடங்கினேன். ஏழை மக்களுக்கு உதவி செய்ய தொடங்கினேன். இப்போது நான் என் சோபாவில் மரியாதையுடன் அமர்கிறேன். இப்போது என் மரியாதை மேலும் அதிகரித்து விட்டது.
ஏனென்றால் இப்போது ஏழைகளும் என்னை தெரிந்து கொண்டார்கள் போல. இப்போது நான் என் மகளைப் போல புத்தகங்களை படிக்கிறேன். இன்று நான் என்ன கற்றேன், யாரை மன்னித்தேன், யாருக்கு உதவி செய்தேன், யாரை சந்திக்க சென்றேன் என்று என்னை பற்றி எழுதுகிறேன். நான் அக்கம் பக்கத்தில் மீண்டும் செல்லத் தொடங்கினேன். ஆனால் இந்த முறை யாரிடமும் புகார் சொல்ல அல்ல, மன்னிப்பு கேட்க. ஆனந்தராஜ், இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று மக்கள் கேட்டார்கள். நான் மனிதநேயத்தின் வரையறையை மாற்றிவிட்டேன். என் அந்தஸ்து இப்போது வெறும் ஆணவத்தில் அல்ல, மனிதநேயத்தில் என்று சொன்னேன். இதை கேட்டு சிலர் தலையை அசைத்தார்கள். சிலர் என்னை ஆச்சரியமான கண்களுடன் பார்த்தார்கள். ஆனால் நான் இதனால் ஈர்க்கப்படவில்லை. என் மகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்பதே எனக்கு போதும். என் உள்ளே இருந்த குரல், மாற்றத்தின் பயணம் உள்ளிருந்துதான் தொடங்குகிறது என்று எனக்கு சொன்னது. ஒரு நாள் நான் கார்த்திக்கிடம், வா, என் அலுவலகத்திற்கு வா, நாம் இருவரும் சேர்ந்து ஒரு சிறிய திட்டத்தை ஆரம்பிப்போம். அதில் இளைஞர்களுக்கு உதவி செய்வோம். அவர்களின் திறமையை வெளியே கொண்டு வருவோம். அவர்களுக்கு மரியாதையுடன் வாழும் வழியை காட்டுவோம் என்று சொன்னேன். அவன் வாய்விட்டு சிரித்து, மாமா, இது உங்கள் எண்ணம் இல்லையே என்று சொன்னான். நான் சிரித்து, ஆமா மருமகனே, இது என் எண்ணம் இல்லை. ஆனால் நீ எனக்கு புரிய வைத்து விட்டாய். மரியாதை பகிர்வால் தான் அதிகமாகும், மறைப்பதால் குறையாது என்று சொன்னேன். பயணம் இன்னும் முடியவில்லை. ஒரு புதிய தயாரிப்பின் தொடக்கம். இந்த பயணத்தில் என் மகளும் என் மருமகனும் என்னுடன் இருக்கிறார்கள். நான் என் ஈகோவின் சங்கிலிகளை உடைத்து விட்டேன். என் மனதில் அன்பும் மரியாதையும் இடம் பிடித்து விட்டன. நான் என் ஆணவத்தை தரையில் இறக்கி மனிதனை கையில் எடுத்த அதே மனிதனாக மாறிவிட்டேன். எனக்குள் இப்போது வெட்கம் இல்லை. ஏனென்றால் நான் என் மகளிடமும் என் மருமகனிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டேன். என் தவறை சரி செய்து விட்டேன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.